இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்டோட லார்க் A1 மைக்கு தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன், வாங்கிட்டேன். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஒரு சின்ன வீடியோ கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மேனுவல் கைடு, அப்புறம் சிலிக்கான் ஜெல்லு, இது எப்பவும் தேவைப்படாத ஒன்று, தூக்கி வீசிடுங்க குப்பையில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 புஷ் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்கிறக்காக. அதுபோக இதுதான் சார்ஜிங் கேஸ், ஒயிட் கலர் இருக்கனால இங்கே ஹோலி லேண்ட் வரமாட்டேது. 2 மைக் இருக்கும், 2 மைக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், மைக்கோட எப்படி பேசுகிறேன்னு காட்டுறேன். ஸோ அது போக இதுக்கான கவர் நல்ல சூப்பர் குவாலிட்டி. அது போக சார்ஜிங் கேபிள் C டைப்பு, ஃபோனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நல்லாயிருக்கும். இப்போது அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. அது போக பாக்ஸோட பாக்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸோட பாக்ஸ் தான், வேறு எந்த ஒரு கயிறு இல்லை. 4-5 கவர் இருக்குது, அது யூஸ் இல்லை. இப்போது இந்த ஆக்சுவலாக மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு மைக் தான் யூஸ் ஆகுது. ஒரு மைக் யூஸ் ஆகிறப்போ இங்கே ஒரு ப்ளூ லைட்டு, அங்கே ஒரு ப்ளூ லைட்டு வரும். இப்போ 2 மைக் யூஸ் ஆகிறப்போ 2 லைட்டு வரும். இப்போது மைக் இல்லாமல் பேசலாம். மைக் ஆஃப் பண்ணி வச்சிட்றேன், ஆகுமான்னு தெரியல. இப்போ வந்து மைக் இல்லாமல் ரிசீவர் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது மைக்கு 2 இருக்குது, ப்ளஸ் இது வந்து ரிசீவர். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வந்து மைக்கு வந்து ரிசீவர் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். வீடியோ ஆடியோ எப்போ இருக்குன்னு தெரில. பின்னாடி கொஞ்சம் சத்தம்லாம் நாய்ஸ் எல்லாம் கேட்குது. சத்தமாக நாய்ஸ் ஒன்று தான், அதனால் கவலைப்படாதீங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ மறுபடி ரிசீவர் அட்டாச் பண்ணி குவாலிட்டி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இது ஏன் எதுக்காக வாங்கணும்னு எனக்கும் தெரியாது, சும்மா விளாக் பண்ணலான்னு தான் வாங்கினேன். மைக் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளூ லைட் எரியுது, இங்கே ரிசீவர் லைட் எரியுது. ஸோ இந்த புஷ் எடுத்து ஊத வேணாம், சும்மா நான் ஊதுனேன். இங்கே வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகேவா? சூப்பராக அட்ஜஸ்ட் ஆகுது. மேக்னெட் சூப்பராக இருக்குது. ஏதோ 200 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க ரேடியோஸ் வரும்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இடையில ஏதோ ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவில் வந்து ஆடியோ இப்போ இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் மேக்னெட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதில் கூட சின்னதாக ஹோல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சால் ஓகே. இப்படி தான் அடிக்கடி விழுந்துடும், கை ஸ்லிப் ஆயிரும், கவலைப்படாதீங்க, ஒன்றாகாது. ஓகே, புஷ் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வச்சு தான் நிறைய பேர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இதை சொல்லுங்கள், இந்தாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு இந்த கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, மைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 புஷ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. முதல்ல புஷ்ஷு நம்ம வளருது போடுங்க, யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. 4000 ரூபாய்க்கு ஒர்த்து தான், ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸோட 4100 கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் காசு கொடுக்கல, ஆஃபீஸில் ரிவார்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை வச்சு ஃப்ளிப்கார்டு இதாக டோக்கனாக மாற்றி அதுலேருந்து வாங்கிட்டேன். காசெல்லாம் இதுக்கு தனியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலை. யார் பார்த்தாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா பார்த்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, காசெல்லாம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணல. இது எப்படி வாங்கினேன்னா இப்படி தான், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை ஃப்ளிப்கார்டு இதாக வாங்கி ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது. அது நல்லாயிருக்கு. நல்ல வேலை ரிட்டர்ன் பண்ணணுமோ, கவர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட்டாக இருக்குமோங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு கவரோட குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. பாக்ஸோட குவாலிட்டி, இந்த பாக்ஸ் பிரிக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாதான் தெரியும். ஏதோ 9 hours சார்ஜர் போட்டிருக்காங்க. 48 kW வரைக்கும் 24 bits வரைக்கும் கேட்கும். இன்டெலிஜென்ட் நாய்ஸ் வாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ லிமிட் கிளிப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 9 hours லாங் டியூரேஷன். அது போக மேக்னெட்டிக் காம்பேக்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. 656 feet இல்லைனா 200 meters போட்டிருக்காங்க. 6 level ஆஃப் ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது எப்படின்னு தெரியல, பார்த்துட்டு பின்னாடி ஏதாவது வீடியோவில் போடுறேன். இது சும்மா ட்ரையல், இது வாங்கியிருக்கேன், இதை இனிமேல் யூஸ் பண்ண போகிறேங்கிறக்காக. நல்லா இருக்குமான்னு தெரில. இனிமேல் இதில் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கு இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது எனக்கே கேட்குதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வாங்கின உடனே சார்ஜ் சுத்தமாக இல்லை. சார்ஜ் போட்ட ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டேன். கேபிள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பின்னாடி ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு 200 மீட்டர் எங்கேயாவது போயிட்டு போடுறேன், அப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துன்னுக்கிறேன்னா இல்லை போர்ட்ரேட்டில் எடுத்துன்னுக்கிறேன் வீடியோ. அப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தேன்னா அப்போ தான் யூடியூப்பில் போட முடியும்னு நினைக்கிறேன். எடுத்து போடுறேன். ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது? அன்பாக்ஸ் பண்ணது சின்னதாக எடுத்திருக்கேன் வீடியோ, அதை வந்து பின்னாடி அந்த வீடியோவில் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி போடுறேன். பாருங்கள், நல்லா இருக்குமான்னு தெரியாது. நல்லா இருந்தாலும் வேறு வழி இல்லை, பாருங்கள், போர் அடிக்காது. சரியா?
வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நான் ஃபேன் போடுறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படியும் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரில, நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேன் போடாமல் இருந்தேன், இப்போ ஃபேன் போட்டிருக்கேன். எனக்கு நல்லா சத்தம் கேட்குது, ஃபேன் சத்தம். உங்களுக்கு கேட்குதுனால தெரியாது, கேட்கும் ஃபேன் சத்தம் லைட்டாக கேட்கலாம். ஏன்னா நானும் தான் ஆடியோ பார்க்கணும். சளி வேறு பிடிச்சிருக்கு, சளிக்கு எண்ணெய் பிடிச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த புஷ்ஷு, மைக்கு, சார்ஜர் பாக்ஸ். இன்னும் 1000 ரூபா கொடுத்துருந்தா பெரிய சார்ஜர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா தெரியும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இந்த அளவுக்குலாம் எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்கல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கவர் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒரிஜினலான்னு தெரில, ஒரிஜினல் தான் நல்லாயிருக்கும். ஏதோ வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த ஜெவலில் மட்டும் தூக்கி வீசிடுங்க. என்ன பண்ணாலும் செய்யல, எங்கே போடுவீங்களோ போட்டுருங்க, வேஸ்ட்டு தான் இது. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் மைக் எப்போ இருக்குங்கிறத டெய்லி விலாகாக போடலான்னு பார்க்குறேன். ஆனால் முடியாது, இது மந்த்லி வீக்லி எதாவது ட்ரை பண்ணலாம். ஓகேவா. வீடியோ குவாலிட்டி எப்போ இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மைக்கை, பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட லிங்க்கெல்லாம் கிடையாது. வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணாட்டி விட்ருங்க. ஏன்னா 4000 ரூபா சர்வீஸ் சார்ஜோடு வருது. ஆமாம், அதனால் எதுக்கு சும்மா வாங்கிட்டு. நான் காசெல்லாம் கொடுத்து வாங்க மாட்டேன். சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்தனால வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, வீடியோ கம்மி தான் எடுத்திருக்கேன். பை. சார் உங்கள் ஃபோன் கொஞ்சம் தேவைப்படும். உங்கள் ஃபோன் கொஞ்சம் தேவைப்படும். மைக்கோட இது செக் பண்ணுறேன். ஃபோன் அதான் எதுக்கு மைக் அதில் போட்டு செக் பண்ணுறேன். தெரியுதா? இன்னைக்கு தெரியல. லைட் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரிஜினல் மாதிரியே சீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல்லாம் தெரியல, இந்த பயமாக இருக்குது. இல்லை எனக்கு அந்த கவரை பார்த்தா அந்த ஃபீல் வரலையே. பொலிலேண்ட் கவர் வேற குத்துனுங்கிறான். ஏன் கவரு டப்பாக்குள்ளே பார்த்தாள் வாய்ஸ் ஓவர் தான் போட்டோம். அது ஆடியோ தாகும், நம்ம இது பண்ணிக்கலாம். நான் க்யூட் ரிசீவர் நல்லா தெரியுதோ? ஓகே, க்யூட் ரிசீவர். ஓகே, மைக்கு, அதோட சார்ஜிங் பாக்ஸ். ஸோ நல்லா கிளாரிட்டியாக இருக்குது வீடியோ. மேக்னெட் நல்லா ஒட்டும் போலையே. ஐயோ, நல்லா ஒட்டும் போலையே. செக் பண்ணுறேன். ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். சார்ஜிங் பாக்ஸ் கொஞ்சம் லைட்டு. இதான் சார்ஜிங் பாக்ஸ். கொஞ்சம் லைட்டு கம்மி பண்ணிக்குவோம். கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் எடிட்டிங் தானே பார்த்துக்கோம். இது கவரு ரொம்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. இதுவா இது வந்து மைக்கோட மேலே வரும்ல, அந்த அழகா ஃபஸ்ட் மாதிரி இருக்கும்ல, அது பசை கிடையாது.
இருக்குல்ல வர மாட்டேங்குது கிளாரிட்டியாக. லைட்டுக்கு ரொம்ப ஆக இப்போ லைட் ஆஃப் பண்ணால் வீடியோ குவாலிட்டி வராது. உனக்கு தெரியுது, எனக்கு இதில் தெரிய மாட்டேங்குது கேமரா. லைட் நல்லா இருக்குது. பட் இந்த ஒயிட்டுக்குன்னா அந்த பேர் வர மாட்டேங்குது. ஹோலி லைட் இதே சார்ஜிங் பாக்ஸ் தெரிய மாட்டேங்குது. லைட் இருக்கிறதுனால பரவாயில்ல. இது இன்னொரு மைக். நம்ம நிசார் ஃபோனில் போட்டு தான் செக் பண்ண போகிறோம். என்கிட்ட வேறு ஃபோன் இல்லை, ஒரே ஃபோன் தான் இருக்குது. புசுக்குன்னு போய் ஒட்டுது பாருங்க. யாருங்களேன் நல்லா ஒட்டுது. பா கேபிளை மட்டும் தண்டி குத்துனுங்க நானுங்க. அதே விட்டா நம்மளோட பஞ்சு மெத்தை. பஞ்சு மெத்தை எங்கே வைக்கணும்னா வேறு வைக்கணும். ஒரு 2 பஞ்சு மெத்தை கொடுத்துருக்காங்க. 2 மைக்குக்கு 2 பஞ்சு மெத்தை. 2 பஞ்சு மெத்தை. அவ்வளோதாண்ணா, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, யூசர் மேனுவல் இருக்கிறதா. We are here for you. We are here for you. ஓகே, நல்ல குவாலிட்டி வருது. மேனுவல் புக். இப்படி வந்து லைட்டை மறைச்சாதான் கொஞ்சம் குவாலிட்டி வரும். லைட் கேமராவில் கவர் வேறு லெவலில் குவாலிட்டி இருக்குது. கவருக்குள்ளே எப்பவும் கொடுக்குற ஜெல்லு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜெல்லு எதுக்குன்னு தெரியாது, திங்க மட்டும் கூடாதுன்னு தெரியும். ஓகேவா, அந்த ஜெல் தின்ன மட்டும் கூடாது. நிசாருக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுத்து சாவடிச்சிடலாம். நல்ல அழகான பவுச்சுக்கு ஏற்ற கவர்ஸ். ஓகே நிசாருதீன், ப்ளீஸ் உங்கள் ஃபோன் கொடுங்க. ஓகே பட்டன் ஆன் பண்ணுவோம். சார்ஜ் இல்லை போல. ஐயோ சார்ஜ் இல்லை போல. இவ்வளோ நேரம் இதில் வேஸ்ட்டாக போயிடுவோம். ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இதான் நம்ம நிசாரோட ஃபோன், நம்ம ஃபோன் இல்லை. ஸோ ஓகே சார்ஜரு அமுத்தணுமான்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாம். போட்டாச்சு. ஆனால் ஆனாச்சு. லைட் ப்ளூ கலர் லைட் எரியுதா? ப்ளூ கலர் லைட் எரியுது. ஆமாம், இவன் ஃபோனில் போட்டால் எனக்கு இப்படி ஆடியோ கிளாரிட்டி வரும். நம்ம ஃபோன்லேயே போட்டு பார்க்கலாம். வேணாண்டா, நான் அதில் போட்டு பார்க்கலாம். ஆமாம், சும்மா ப்ளூ லைட் காட்டுறக்காக தான் எப்படி ஒர்க் ஆகுங்க. நம்ம ஃபோனில் போட்டால்